காலாங்கரிய திங்கிறேன்னு காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம காத்துட்டு இருக்கேன். ஐயோ பாவம் மெலிஞ்சு போயிட்டியே. உங்ககிட்ட சொன்னதுக்கு அந்த குரங்கு கிட்ட சொல்லிருந்தா எடுத்துட்டு வந்தாது கொடுத்துருக்கோம். சொல்லண்டி, குரங்கு தானே இப்ப குடும்பம் நடத்துது. நான் வெளியே நின்று வேடிக்கை தானே பாக்குறேன். முதல்ல இந்த இடத்துல நிக்காத. இந்த இடத்துல உட்காரலாமா? எங்கயாவது போய் தொலை. காலாங்கரி இல்லாம வந்த இனி நடக்கிறதே வேற. ஓ, வந்துட்டாலும் அப்படியே தான் நடந்து போயிரும். என்ன சித்தப்பு காலங்காத்தால? நீ ஏன் நியாயத்தை கேளு தம்பி. நேத்து மத்தியானம் மானம் நினைச்சா காலாங்கரி பறிச்சுட்டு வான்னு அமிச்சேன். நானும் போனேன். வெறும் கையோட வீட்டுக்கு வந்திருக்கு. ஆமா வந்தேன். இதை வீட்டுக்குள்ள சேர்க்கலாமா? இதையா? காலாங்கரிக்கு அப்படி ரெண்டு பேரும் ஊரை கூட்டுறீங்க. இப்ப நாங்க என்ன தேர்தல் அன்னைக்கு போறோம்? எவ்வளவு பெருசு எங்க குடும்பம். பார்த்தாலே தெரியுது. யான வைத்தியர் பெரியசாமிக்கு பொண்ணா பிறந்துட்டு இந்த ஆளுக்கு வாக்குப்பட்டு காலாங்கரி கூட துப்பில்லாம பண்ணிட்டான் எங்க அப்ப. எங்க அப்ப ஓங்கி அடிக்காதீ, உசுறு போயிடும். விடுங்க சித்தப்பு, இவங்க ஆசைப்பட்டு தானே கேக்குறாங்க, பறிச்சு கொடுக்க வேண்டியதானே. யாரு நீ? நியாயம் பேச வந்துட்ட. ஆனா போப்பா, காளான பறிச்சு பாறை மேல வச்சுட்டு கைய கழுவிட்டு திரும்பி பார்த்தேன். உன் முறை பொண்ணு வள்ளி திருடிட்டு ஓடிட்டா. ஓடி போய் கெஞ்சி கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டு ஓடிட்டா. திங்கிறது நீ, உதவாங்கிறது நானா? ஏய், நீ எல்லாம் வீட்டை காலி பண்ணிட்டு வெளியூர் போப்பா. உன்னால இந்த தெருவே குழப்பமா போச்சு. சித்தப்பு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன காளாங்கரி திங்கிற வேலையா? எவ்வளவு ஒரு காளாங்கரிக்கு இந்த திட்டு திட்டு. எங்க அழாதீங்க, உள்ள வாங்க. உள்ள வந்தா குரங்கிற்கு கடிச்சு போடும். இன்னைக்கு காளாங்கரி யாரா பண்ணது? நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கறத மட்டும் சொல்ல சொல்லு. ஆக்குனது யாருன்னு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். நல்லா இருக்கிறதுனால தானே கேக்குறாங்க. அப்ப நான் தான் பண்ணேங்கறத சொல்ல வேண்டியதுதானடா. பண்ணுன கைக்கு 10 வெள்ளிக்காப்பு வாங்கி போடணும். வெள்ளி காப்பு போடுறாங்களா? வெறுங்கைய பிடிக்கிறதுக்கு இன்னும் நாள் பாக்கலையா? இவங்க வெள்ளி காப்பு வாங்கி போடுறாங்களா? வேலையை பார்க்க சொல்லுடா. தின்னுபிட்டு மாடத்துல கண்ணாடி வச்சிருக்கேன், எடுத்து போட்டுக்க சொல்லு. அது என்னடா கண்ணாடி? மச்சான், எங்க அக்கா கோணம் உனக்கு நல்லா தெரியும்ல. அவ கொலைக்கிறதுக்கு முன்னாலேயே அவ சொன்னதை செஞ்சிரு. இது என்னடா பொள்ளாச்சிக்காரங்க போடுறது? இவனுக்கு எப்படா கிடைச்சது? டேய் போட்டுக்க சொல்லுடா. இருக்கிறதுலே கண்ணு ஒண்ணுதான் வெள்ளையா இருக்குப்பு. அதையும் கருப்பாக்கிட்டா வேற காட்டுல இருந்து வந்திருக்கேன்னு சாரி விட்டு தள்ளி வச்சாலும் வச்சிருவாங்க. நமக்கு வேணாப்பு. மூஞ்சி பாரு. எவ்வளவு தண்ணி கொடு. ஆமா, உள்ள வேற யாரு இருக்கா? யாரும் இல்ல. ஏன்? உன் தம்பி காலையிலேயே வெளியில போயிட்டான். அந்த நாய் அதுவும் கூட போயிருக்கு. என் புள்ள மத்தியானம் கம்பஞ்சோரை கிண்டிக்கிட்டு கோழிக்கறி ஆக்கிட்டு காட்டு பக்கம் வரையா? பக்கத்து ஒரு டெண்டுல உலகம் சுத்து வாழிய சினிமா போட்டிருக்காங்க. சாலியா பாத்துட்டு வரலாம். இப்ப நான் தெரியாம கேட்டுக்கிட்டேன். அழாத. ஏய், இத பாரு, இஷ்டப்பட்டாதான் வர சொன்னேன், இல்லன்னா விட்டுரு. இத பாரு, வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாத. நிறுத்தியா? என்னடா
என்னையா நினைச்சுக்கிட்ட? எங்க அக்கால காட்டுக்குள்ள வர சொன்னியாமே. நாங்க ஒண்ணும் அப்படிப்பட்ட சாதியில பொசக்கிட்டு போய் பொறுக்கல. சின்ன பையன் நினைச்சுக்கிட்டியா? அடிக்க முடியாட்டியும் ஆத்தா கோயில்ல போய் எலுமிச்சக்காய வெட்டி போட்டு வந்துருவேன். ஏய், என்னடா ரெண்டு பேரும் எகுறீங்க? உங்க அக்காட்ட போய் சொல்லு, நாங்க ஒண்ணு ஆத்து தண்ணியை குடிக்க நினைக்கல, எங்க வீட்டு கிணத்து தண்ணி தான் குடிக்க நினைச்சோம். ஐயா மட்டும் இப்படி பண்ணாருனா எப்படிடா? இப்படி பண்ணாருனா 1000 பேர் வருவாங்க. எவ்வளையாவது இழுத்துக்கிட்டு காட்டை விட்டு ஓடி போயிடும் சொல்லுங்க அக்கா கிட்ட. லப்பர் பந்து மாதிரில எகுறீங்க. போறையா வாடா முனியா. இல்ல இஷ்டப்பட்டாதான் வர சொன்னியாமே. அது என்னையா இஷ்டம்? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க அக்காளுக்கே புரியல, உனக்கு புரிஞ்சு என்ன பண்றது? போங்க போங்க. திருடி திருடி இந்த உடம்ப வளர்த்தாளே, அவளுக்கு வேணையா. நீ ஊருக்குள்ள வா, உனக்கு இருக்கு. வாடா முனியா. இந்த மாதிரி விஷயத்துல சின்ன பேருக்கு கேட்டாலே வருத்துருது. இனிமே கவனமா இருக்கணும். எப்படில தண்ணி கொண்டா. ரொம்பவும்ல 2 பேரும் முறிக்கிறாங்க. என்னமோ இவ அக்காளை கேட்டு விட்டானா. டேய், உங்க அக்காளை உனக்கு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். நேரம்டா. தண்ணி குடிக்க போறாங்களாமே, குடிக்கட்டும். யாரு வேண்டானாங்க? மனசுக்குள்ள என்ன நினைப்பு இருந்தா இந்த மனுஷன் இப்படி பேசிருப்பாரு? இருக்கு, எனக்கு நல்லா தெரியும். மனசுக்குள்ள இந்த நினைப்பு இருக்கு, இல்லாம இந்த வார்த்தை வாயில வருமா? டேய் சொக்கா, இங்க வாடா. கூழ் சட்டியை கொண்டு போய் வை. குடிச்சுட்டு இன்னும் ஏதாவது இருந்தா தெம்பா பேச சொல்லு. போடா. இப்ப என்ன தப்பா நடந்து போச்சுன்னு எல்லாரும் எமல கோவப்படுறீங்க? கறி ஆக்கிக்கிட்டு காட்டுக்கு வரணுமாமில்ல? ஊர்ல எவனாவது பார்த்தா இது மாதிரி எத்தனை பேருக்கு ஆக்கிக்கிட்டு போனாலும் நினைக்க மாட்டாங்க. கழுத்துல மட்டும் 3 முடிச்சு போட்டுடு. நீ காட்டு கூப்பிடு, இல்ல கருமாதி கூப்பிடு. வரமாட்டேன்னு சொன்னா அப்புறம் கேளு. சரி, இனிமே கூப்பிடல. கூப்பிட மாட்டாங்களா? வேற யார கூப்பிட போறாங்க? சொக்கா, நீ கேட்டு வச்சுக்கடா. அட என்னடா உங்க அக்கா வைக்கப்படுப்பு நாய் மாதிரி தானும் திங்க மாட்டேங்கிறா, தள்ளி இருக்க மாட்டேங்கிறா. ச்சே, நான் கோயிலுக்கு போய் படுக்க போறேன்டா. சரி, அவனை நீ ஏன் திட்டின? கறி ஆக்கிட்டு காட்டு பக்கம் வர சொல்லுச்சு. போக வேண்டியதானே? எங்க சாதி வழக்கப்படி கட்டிக்க போறவங்கள நேருக்கு நேர் பார்க்க கூடாது. அப்படின்னா நீங்க 2 பேரும் ஒரே குடிசையில இருக்கீங்க. இது வரைக்கும் உன் மச்சான் உன்னை நேர்ல பார்த்ததே இல்லையா? நான் உட்கார்ந்த நாள்ல இருந்தே ஒரு நாள் கூட என் மச்சான் என்ன நேருக்கு நேர் பார்த்ததில்ல. நீ கூட அவரை நேர்ல பார்த்ததே இல்லையா? அது எப்படி இருக்க முடியும்? நான் ஒண்ணு சொன்னா நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டியே. சரி, சொல்லல. சொல்லு. தினம் என் மச்சான் தூங்குனதுக்கு அப்புறம் நான் ராத்திரி முழிச்சுக்கிட்டு இருந்து அவங்க நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மொத்தம் கொடுப்பேன். தினமுமா? ஆமா, தினமும் தான். அது மச்சானுக்கு தெரியுமா? அடியாத்தி, தெரியக்கூடாது. ஏ? ஆம்பளைங்க ஒரு நேரம் போல இன்னொரு நேரம் இருக்க மாட்டாங்கன்னு செவிட்டு கிழவி சொல்லிச்சு, அதுக்குதான்.